கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பண சேமிப்பில் கில்லாடியாக இருப்பாங்க. பண சேமிப்பு வைக்கணும், சேமிப்பில் ரொம்ப கவனமாக சேமிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கௌரவமாக இருப்பாங்க, எட்டு வெயிட்டு கௌரவமாக இருப்பாங்க. யாருக்கும் விட்டு கொடுத்து வாழணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அப்படி தான் நினைப்பாங்க. அவங்க அனாவசியமாக வச்சுக்க மாட்டாங்க யார்ட்டையும் பேச்சுவார்த்தை. கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரிங்க, மௌனமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, காரியம் சாதிப்பாங்க. அப்போ அந்த கும்பலக்கணத்துக்காரங்க அமைதியாக இருப்பாங்க, காரியம் சாதிப்பாங்க, எட்வைட்டு கௌரவமாக தான் இருப்பாங்க, மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம். மேஷ லக்கணத்துக்காரங்க காலப்புருஷனுக்கு அது 11ஆம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு பேங்கு அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் லக்கணத்துக்காரங்க நீங்கள் பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் மேற்கு பார்த்த பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். மேஷ ராசிக்காரங்களும் சரி, நீங்கள் மேற்கு பார்த்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் வரத்து அதிகமாக இருக்கும், உங்களுக்கு சேமிப்பு அதிகமாக இருக்கும். அதே கும்பலக்கணம் காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம், காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம். அப்போ அந்த மேற்கு பார்த்த அந்த நிலவு, மேற்கு பார்த்த வாசப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேற்கு பார்த்த பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கும்பராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்க கண்டிப்பாக பணம் வரத்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் செய்ப்பீங்க. எப்போவும் உங்கள்கிட்ட ஒரு 30,000 50,000 1 லட்சம் காசு அந்த பேங்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செய்ப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பலக்கணம் அப்படின்னா கும்பம்னு பாருங்களேன். கும்பம்னா ஒரு கலசம். அப்போ அந்த கும்ப கலசுக்குள்ளே உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ அந்த சேமிப்பு கூடும். சனி மந்தகாரகன், மொல்ல தான் சேமிப்பு வரும். அப்படி சேமித்தாலும் உங்களுக்கு நீடிச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு திடீர்னு தேவைக்கு அந்த பணம் உங்களுக்கு உதவும். புரியுதுங்களா? அப்போ கும்பராசிக்காரங்க மேற்கு பார்த்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். மேஷ ராசிக்காரங்க காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. அப்போ மேற்கு பார்த்த பேங்கில் நீங்கள் ஆரம்பிங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். வருமானம் நீங்கள் உங்களுக்கு சம்பளமே பேங்கில் விழுவும். அப்போ ஓரளவுக்கு சேமிச்சுக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்போ அதே நேரத்துக்கு பாருங்கள், நீங்கள் கும்பராசிக்காரங்களும் சரி மேற்கு பார்த்த கருப்பண்ணை வழிபட வைங்க. அப்போ சனிக்கு அதிதேவதை கருப்பண்ணன், காவல் தெய்வம் கருப்பண்ணன். அப்போ அந்த கருப்பண்ணன் எங்கே இருக்கார் தெரியுமா? வெங்கமேடு, அதாவது கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெங்கமேடுன்னு ஒரு ஏரியா, வெங்கமேட்லேருந்து புளியாமர சாப்பிட்னு சொல்லி ஒரு கிலோமீட்டர் கிழக்கு போங்க. 30 அடி மேற்கு பார்த்த கருப்பண்ணன் இருக்கார். அந்த கருப்பண்ணுக்கு 3 எலுமிச்சம்பழம், 3 சுருட்டு, 3 சூடம் வாங்கி உங்களை குறைகள்லாம் சொல்லிக்கிட்டே கையில் நெசிக்கிட்டே வேலில் குத்திட்டு 2 எலுமிச்சம்பழம் பூ கொடுத்து தீவாரத்தனை வாங்கின பின்னாடி நீங்கள் மடி ஏந்தி அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிங்க. 30 அடி உயரத்தில் கருப்பனுக்கு ஒரு சுருட்டு பற்ற வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேமிக்கும், உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். உங்களுக்கு உடம்புல எந்த நோய்கள் பிரச்சனை சிக்கல் இருந்தாலும் சரி கண்டிப்பாக விலகும். அந்த கோயிலுக்கு நான் நிறைய பேர்த்த அனுப்பிச்சி விட்டு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு அடிக்கொருக்கா ஃபோன் பண்ணுறாங்க. அந்த கோயிலுக்கு அவங்க வர்றாங்க. ஏன்னா காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம், அது மேற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த கருப்பண்ணை. அந்த கருப்பண்ணை நீங்கள் வழிபட வைங்க. உங்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இந்த செய்வன கோளாறு, கண் திஷ்டி, ஓமல் இந்த மாதிரி இருந்தால் ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 எலுமிச்சம்பழம், 3 சுருட்டு, 3 சூடை வாங்கிட்டு போங்க. வெளியில் வேலுக்கிட்ட 2 சுருட்டை பற்ற வச்சுருங்க. உங்கள் குறைகள்லாம் சொல்லிவிட்டு அந்த வேலில் ஒரு எலுமிச்சம்பழம் குத்துங்க. எந்த செய்வன கோளாறு இருந்தாலும் விளையும். நீங்கள் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமோட வாழ்வீங்க. ஏன்னா சனி தான் ஆயுளுக்காரகன், வேலைக்காரகன், தொழிலுக்காரகன், கூலி ஆட்களும் அவர் தான். அப்போ எல்லாத்துக்குமே சனி நாயகாரகனுங்க. ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்து பிரச்சனை கொடுத்து அப்போ அவங்கள அனுபவிக்க வச்சு அப்புறம் தான் திட்டம் கொடுப்பார் சனி பகவான். அப்போ இந்த மேற்கு பார்த்த கருப்பனை வழிபட வைங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.